அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் தமிழர்களுடைய மிகப்பெரிய கலையாகிய போர்க்கலையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களாகிய வளரி 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 என்று சீமராஜா திரைப்படம் வந்ததற்கு பின்பாக பலரும் என்னிடம் வளரியை பற்றி பேசுமாறு கேட்டிருந்தார்கள். இன்றைய தினம் வளரியை விட மிகவும் ஆபத்தான ஒரு ஆயுதத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சமகாலத்தில் துப்பாக்கி என்று பலரும் பாவித்துக் கொண்டிருக்கின்ற பல துப்பாக்கிகளுக்கு அடிப்படையாக இருந்த தாயாக இருந்த ஒரு கருவிதான் இந்த ஊதுகொல்லி. இந்த ஊதுகொல்லியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம். இது உங்கள் வினோத துணி. நான் உங்கள் அன்பு நண்பன் சிவ வினோபன். இன்றைய தினம் இந்த கருவியை பார்ப்பதற்கு முன்பாக அது எப்படி இருக்கும் என்று காண்பிக்கின்றேன். பாருங்கள். இதுதான் அந்த ஊதுகொல்லி. இதில் பார்த்தீர்கள் என்றால் இங்கு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயுதத்தில் ஒன்று இங்கே நான் வைத்திருக்கின்றேன். இதுக்குள் இப்படி வைத்து எடுத்து பார்த்தீர்களா, இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற பொருளை கூட சிறிய அளவு கூட வித்தியாசம் இல்லாமல் அதே இடத்தில் தாக்கக்கூடிய வல்லமை படைத்த பல ஊதுகொல்லிகள் எங்கள் தமிழர்கள் பாவித்திருக்கின்றார்கள். அதை பற்றி பார்ப்போம். அது போன்ற ஒரு ஊதுகொல்லியை உங்களாலும் தயாரிக்க முடியும். ஆனால் தயவு செய்து விபரீதத்துக்கு பயன்படுத்தாதீர்கள், விளையாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். இந்த ஊதுகொல்லியை எவ்வாறு செய்வதென்று பார்க்கும் பாருங்கள். அதற்கு முன்பாக இதை இவ்வாறு வைத்துவிட்டு நமக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடதாசி, ஈக்கு, அதாவது பல்லு குத்துவதற்காக பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு ஈக்கு, காது குடைவதற்காக பயன்படுத்துவோம் அந்த பொருள், மற்றும் செலோ டேப், வெட்டுவதற்காக ஒரு பிளேட், முக்கியமான பொருள் ஒரு பைப். இந்த பைப்பை உங்களுக்கு தேவையான அளவு வெட்டிக் கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களுக்கு போதிய அளவு, உங்களுக்கு தேவையான அளவு வெட்டிக் கொள்ளுங்கள். வெட்டியதன் பின்பாக இந்த பைப்பை இவ்வாறே வைத்திருந்தால் நன்றாக இருக்காது. அதனால் இதற்கு மேல் இந்த செலோ டேப்பை அழகாக சுற்றிக் கொள்வோம். அது சுற்றுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது. எப்படி என்றால், செலோ டேப்பை இதற்கு மேல் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். சற்று இடைவெளி விட்டு வெளியில் தள்ளிக்கொண்டு நிற்கக்கூடிய வகையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பாக இந்த செலோ டேப்பை இழுத்து கொண்டு இந்த பைப்பை, இந்த குழாயை சுற்றத் தொடங்குங்கள். அவ்வாறு சுற்றும் பொழுது அந்த செலோ டேப் அழகாக எந்தவித கோணல் மாணலும் இல்லாமல் மிகவும் அழகாக அந்த பைப்பில் ஒட்டிக்கொள்ளும். இதே போன்று குழல் முழுவதும் செலோ டேப்பை சுற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த செலோ டேப்பை இவ்வாறு வெட்டிக் கொள்வோம். வேலை முடிந்தது. அதன் பின்பு இந்த வாயிலில் இருக்கின்ற செலோ டேப்பை வெட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் இப்பொழுது எங்களுடைய ஆயுதத்தை இதற்குள் செலுத்தும் பொழுது அது விவாய்வு ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த செலோ டேப்பை வெட்டி ஆயிட்டு, இந்த பகுதியிலும் 2 பகுதியிலும் அதே போன்று வாய்முனையில் இருக்கின்ற செலோ டேப்பை இவ்வாறு வெட்டியிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய ஆயுதம் தயாராகிவிட்டது. இதற்குள் செலுத்துகின்ற இந்த குண்டு முனைகள் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். அதாவது இப்படிப்பட்ட குண்டு முனைகள், இதுதான் எதிரியை சென்று தாக்க இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு குண்டு முனை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். அதற்கு இந்த காது குடைவதற்காக பயன்படுத்துவோம் அல்லவா, அதை பாதியாக வெட்டிக் கொள்வோம். பாதியாக வெட்டியாயிற்று. ஈக்கு குச்சி, அதாவது பல்லு குற்றுவதற்காக பயன்படுத்துவோம் அல்லவா ஈக்கு, அந்த ஈக்கை இதற்குள் ஒரு முனையை இதற்குள் நன்றாக செலுத்தி, உறுதியாக செலுத்தி விட்டு, இப்பொழுது நமக்கு இந்த கடதாசி தேவைப்படுகின்றது. இந்த கடதாசியை ஒரு கத்தரிக்கோலை எடுத்து, கத்தரிக்கோல் அல்லது பிளேட், நீங்கள் எதையாவது வைத்து வெட்டிக் கொள்ளலாம். கத்தரிக்கோல் இலகுவாக இருக்கும் என்பதனால் முதலில் பேப்பரை, இந்த ஒரு சிறிய செவ்வக துண்டை வெட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த செவ்வக துண்டை சிறிது சிறிதாக வெட்டிக் கொள்ளுங்கள்.
இதுதான் உங்களுடைய ஆயுதமாக மாறப்போகின்றது. எப்படி என்றால், அதற்கு முன்பாக இந்த செலோ டேப்பில் ஒரு சிறிய துண்டை வெட்டி எடுத்து இந்த பேப்பரில் கடதாசியின் ஒரு முனை, இந்த முனையில் பாதி ஒட்டிக் கொள்ளுங்கள், மிகுதி பாதி இவ்வாறு எஞ்சி இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு இந்த கடதாசியை இந்த செலோ டேப் ஒட்டிய முனையை கூர்முனையாக வைத்துக் கொண்டு இவ்வாறு சுற்றுங்கள். உதாரணம் எவ்வாறு என்றால், கச்சான் சாப்பிடுவதற்காக ஒரு குவளை ஒன்று பெற்றுக்கொள்வோம் அல்லவா, ஒரு உருளை கூம்பு வடிவான ஒரு கடதாசி குவளை, அது போன்ற ஒரு கூம்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய ஆயுதத்தின் குண்டு முனைகளும் தயாராகிவிட்டது. இதுதான் உங்களுடைய ஆயுதம். இந்த குண்டு முனைகளை நன்றாக உள்ளே செலுத்தி உங்கள் விரலால் நன்றாக தள்ளுங்கள். ஏன் உள்ளே அவ்வாறு தள்ள வேண்டும் என்றால், இப்படி தள்ளும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எத்தனை அளவில் நீங்கள் இந்த குண்டு முனைகளை வெட்டி எடுக்க வேண்டும் என்ற அளவு சரியாக தெரிய வரும். அதன் பின்பாக அந்த அச்சு இருக்கின்றது அல்லவா, அந்த அச்சில் நீங்கள் உங்களுடைய கத்தரிக்கோலால் இந்த கடதாசியை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய ஆயுதமும் தயாராகிவிட்டது. ஆயுதம் தயாராகிவிட்டது, குண்டு முனைகளும் தயாராகிவிட்டது. இதன் ஒரு நுனிப்பகுதி, அந்த முனைப்பகுதியை சற்று வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கூரான ஈக்கு நீங்கள் தயார் செய்திருக்கின்ற ஈக்கை இதற்குள் செலுத்த வேண்டும். இதற்குள் செலுத்தி நன்றாக அழுத்திக் கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு சரியாக இல்லை என்றால் இன்னும் சற்று துளையை பெரிதாக வெட்டிக் கொள்ளுங்கள். பின்பு மீண்டும் உள்ளே செலுத்துங்கள். நன்கு உறுதியாக இழுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய ஆயுதமும் தயாராகிவிட்டது, குண்டு முனையும் தயாராகிவிட்டது. அதற்குள் செலுத்தி உள்ளே தள்ளிவிட்டு வைத்து பிடித்துக் கொண்டு என்று ஊதினால் போதும் எதிரில் இருக்கும் எதிரி காலியாகி விடுவார். ஆம், இதுபோன்று ஊதுகொல்லிகள் தமிழில் பண்டைய தமிழர்கள் எதிரிகளை அழிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உதாரணத்தை கூறுவதற்காக தயாராக இருக்கின்றேன். ஆம், நம் அனைவருக்கும் தெரிந்த தமிழ் கடவுள்களில் ஒருவராகிய பிள்ளையார் அவர்கள் 5 கரங்களை உடையவர்கள், முகத்தில் ஒரு தும்பிக்கை என்று ஒரு கரத்தையும் உடையவராக கூறுகின்றோம். நாம் இந்த தகவல்கள் பலவற்றை செவிவழி வந்த தகவல்களை வைத்தே நாம் கணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை பிள்ளையார் அவர்கள் முகத்தில் இருக்கின்ற தும்பிக்கை என்று கூறப்படுகின்றது ஊதுகொல்லியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளையாருடைய பல கதைகளில் பிள்ளையார் அவர்கள் எதிரிகளை ஊதியே அழித்து விடுவார் என்று நாம் படித்திருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஊதுகொல்லியை பயன்படுத்தி அதன் மூலமாக எதிரிகளை அழித்திருக்கின்றார். அது செவி வழி வரும் தகவல்கள் காரணமாக பிற்காலத்தில் கற்பனை வடிவமாக ஐங்கரனாக தும்பிக்கை உடையவராக நாங்கள் உவமித்திருக்கின்றோம். ஆனால் அவர் ஊதுகொல்லியை பயன்படுத்துவதில் வல்லவராக இருந்திருக்கின்றார் என்று நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், அப்படி இருப்பது உண்மையாக இருந்தால் 200,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஊதுகொல்லி ஆயுதமாக அமைந்திருக்கின்றது. இப்படி ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்னும் ஒரு நல்ல வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சோபினோபன். நன்றி, வணக்கம்.